ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிக்கிற போஸ்டரோ இல்லை எந்த போஸ்டர் போட்டால் கூட சட்டத்தின்படி என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, அதை அச்சிட்ட பிரிண்டர் யார், அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாரும் தெரிவிக்கணும். அது நான் அடித்தாலும் சரி, எங்கள் கட்சி நிர்வாகிகள் யார் அடித்தாலும் இதுதான், எந்த அமைப்புகள் அடித்தாலும் அதுதான். ஆனால் முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிற பேரில் ஒரு போஸ்டர், அது தவறுதலான பொய் பிரச்சாரம், 2 பிரிவுக்கிடையே வன்முறையை தூண்டுகின்ற விதத்திலே, பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற விதத்தில் ஒரு போஸ்டர். பீகார் மக்களோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்து மக்களை இழிவுபடுத்துறதுக்காக கருப்பு கொடியாம். கொஞ்ச நாள் இந்த கருப்பு கொடி விஷயத்தெல்லாம் பார்க்காம அப்படியே கண்டுக்காமல் இருந்தாங்க. ஏன்னா நிறைய நிதி உதவியெல்லாம் வர வேண்டி இருக்கு டெல்லியில இருந்துன்னு. இப்போ தேர்தல் வந்துடுச்சு, திமுக எப்படியாவது மக்களோட கோபத்தை திசை திருப்பணும்னா அந்த கருப்பு கொடி கருப்பு பலூன் எல்லாம் திருப்பி ஆரம்பிக்க முடியுமான்னு, அந்த என்ன சொல்லுவாங்களே பழமொழி, குரங்கு வந்து குட்டி வச்சு சூடு பார்க்குற விதமாக இப்போ இந்த முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிறத எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட இதை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஏனென்றால் இந்த பிரிவினைவாத அமைப்புகளுக்கு, இந்த முற்போக்கு அமைப்புகளுக்கெல்லாம் பின்னால் யார் இருக்காங்கன்னு பார்த்தா திமுக காரங்க தான் இருக்காங்க, திக காரங்க தான் இருக்காங்க. அதனால் இந்த கருப்பு பலூன் கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால், தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்திற்கு வந்தாலும், எந்த மாவட்டத்திற்கு வந்தாலும் பிஜேபி காரங்க இதே மாதிரி செய்வாங்க. ஏனென்றால் ஒரு நாட்டின் பிரதமர் வருகின்ற பொழுது, அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது, இதை கடுமையான எச்சரிக்கையோடு யார் அந்த நபர்கள் என கண்டறிந்து அவர்களை முன்பாகவே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை.